ஹிக்ஸ் போசன் அப்படிங்கிற அந்த இது பார்க்கும் பொழுது அதுதான் காட் பார்ட்டிக்கிள், கடவுளுடைய துகள் அப்படிங்கிற சொல்றாங்க. வேற மாதிரி, அதாவது அறிவியலும் ஆன்மீகம் சேர்ந்த மாதிரி கடவுள் படைத்தாரா அது மாதிரி, அல்லது கடவுளுடைய படைப்பாக இருக்கக்கூடிய அதாவது அந்த சிறு துகள்கள் பகுக்க முடியாத துகள் அதுதான் நமக்கு ஆதிக்கம் வந்துச்சா, அது மாதிரி உலகத்துக்கு வந்துச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் ஒன்றே இருந்தாலும் எந்த ஒரு காரியத்திற்கும் முதலாக ஒன்று இருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு ரவிக்குமார் இந்த குரல் வெட்டு 1330 குரல் அப்படி அடுத்து ஒவ்வொன்றாக கொண்டு வந்தாலும் முதல் குரலாக இன்னைக்கு அமைச்சிருக்கார். அதாவது மொழிகளுக்கு எழுத்துக்களுக்கு எப்படி முதலோ அதே மாதிரி உலகுக்கு என்ன முதலாக இருக்குதோ அதே மாதிரி இந்த செயலுக்கும் கூட இன்றைய இந்த விழா முதலாக இருக்கிறது, அந்த குரல் முதலாக இருக்குது அப்படின்னு போயிட்டு சொல்லுவாங்க. அடுத்த குரல் என்ன? முதல் குரல் பற்றி பேசலாம். அடுத்த குரல் என்ன? அடுத்த குரல் என்னமா? கற்றதனால் ஆய பயனங்கள் வாழறிவன் எல்லாம் சொல்றீங்க இல்லையா? இப்போ இங்கே ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு இந்த இடத்துலையும். அதாவது தேசிய கீதம் எல்லாம் முடிஞ்ச பிறகு தேசிய கீதம் பாட சொல்லுவாங்க. தேசிய கீதம் பாடுறதுக்கு அங்கே ஒரு இசைத்தட்டிக்கு இருக்கும். அதை அவர் சரியாக சொல்லிட்டு ஆரம்பிப்பார். சில இடங்களில் நான் நிறைய பார்த்துருக்கேன், சில இடங்களில் அதில் எதாவது கோளாறு ஆகிடும். ஆரம்பிக்கிறார் எல்லாம் பாடுங்கன்னாங்க, யாரும் பாட மாட்டாங்க. ஒரு பையன் ஆரம்பித்தான்னா எல்லாரும் அதை பின்தொடர்ந்து வருவாங்க. கிட்டத்தட்ட அது மாதிரி வச்சு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது இல்லையா? இருந்தாலும் யாரும் முதல்ல சொல்கிறது யாரும் முதல்ல சொல்கிற ஒரு சின்ன சின்ன தயக்கம் இருந்துச்சு இல்லையா? அந்த தயக்கத்தை முதல்ல எடுக்கணுங்க. புரியுதா? நாளைக்கு நீங்கள் மேலைக்கு வரணும்னா 1330 குரலை போட்டுட்டு அடுத்தது என்னென்னு குரல் மொழி பேசும் பொழுது நீங்கள் எல்லாம் இங்கே இருக்கணும், நாங்களும் அங்கே இருக்கணும். சரியா? இருக்கணுமா இல்லையா? இருக்கணும்னா முதல்ல இந்த தயக்கத்தை வைக்கணும். கற்றதனால் ஆய பயனன்கள் அதையும் தாண்டி தயக்கம் இல்லாமல் இருக்குன்னு தெரியும். என்ன படிச்சு என்ன பிரயோஜனம்? அகர முதல் எழுத்தெல்லாம் படிச்சுட்டீங்க இல்லையா? அடுத்து அப்படியே நான் படிச்சுட்டு போறீங்க. படிச்சு என்ன பிரயோஜனம்? நான் வீட்டுக்குள்ளே தான் இருப்பேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பொன் குழந்தைங்க தான் இருக்கிறீங்க இல்லையா? நான் வீட்டுக்குள்ளே தான் இருப்பேன்னு தான் முடியாது. அம்மா இருந்துட்டு போயிட்டாங்க, பட் நான் வந்து மேலே போகணும் அப்படின்னா அந்த தலையை வச்சுட்டு வரணும் இல்லையா? கற்றதனால் ஆய பயன்கள். அப்போ என்ன சொல்லிட்டாரு? முதல்ல கடவுளை பற்றி பேசினாரு, அல்லது ஏதோ ஒன்று ஆரம்பம் சொன்னார். ஆரம்பத்தை முடிச்சு அடுத்த வரும் பொழுது நீ கற்றுக்கிட்டே நினச்சிட்டாரு. புரிஞ்சுதா? நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் அப்படின்னு நினச்சிட்டார். கற்கிறதுனா என்ன? கற்பது என்றால் என்ன? அடுத்த வாசிகள் சொல்லி தருவாங்க. பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்க இல்லையா? புத்தகம் படிக்கிறீங்க, கல்வி படிக்கிறீங்க இல்லையா? அதை எப்படி படிக்கணும்? வள்ளுவர் சொல்லியிருக்க என்ன சொல்லியிருக்க? இப்போ கொஞ்சம் தயக்கம் போயிட்டு சொல்லுற பொண்ணுங்களுக்கு கற்க ரொம்ப அருமையாக போச்சு இல்லையா? ரொம்ப அருமையாக போச்சு. இப்போ பார்த்துக்க, அதாவது முதல் குரலுக்கும் இரண்டாவது குரலுக்கும் இடையில எவ்வளவு படிவு எடுத்து போயிருக்கிறார் வள்ளுவர். முதல்ல வந்து ஆங்கிற எழுத்து சொன்னார். ஆங்கிற எழுத்து தான் எந்த மொழியில் படிக்கிறதா இருந்தாலும் முதல் எழுத்து ஆ. அடுத்து என்ன சொல்றார்? கற்றதான், அதாவது கற்றுட்டீங்க அப்படிங்கிறார். எப்படி கற்கணும்னு சொல்லி போகிறார். கற்க கசடர தீர்மா படிக்கணும். எதை படிக்கணும்? கற்பவை. எல்லாத்தையும் படிச்சிடக்கூடாது. எதை படிக்கணுமோ அதை படிக்கணும். அதில் முதலாக படிக்க வேண்டியது ஆவல்ல அடுத்த வரையில திருக்குறள் நீங்க படிக்கணும். புரியுதா? குறள் எழுதி வச்சிருப்பாங்க, மலை எழுதி வச்சிருப்பாங்க, அதை எடுத்து நீங்க படிக்கணும். கண்ணில் பதிச்சது மட்டும் இல்லை, கண்ணில் பதிப்பது ஒரு அடையாளம். புரிஞ்சுக்கங்க. இந்தியன் நிலவில் கொண்டு வந்து கொடியை இறக்கியது, உலகத்தில் யாருமே இடத்தில் இறக்கியது ஒரு அடையாளம். நாங்கள் கடைசியாக போனாலும் முதன்மையாக போவோம் அப்படின்னு காமிச்சு அடையாளம். அந்த வகையில் ரவிக்குமார் அந்த இளைஞர் ஊர் ஊராக சுற்றி, உலகம் ஃபுல்லாக சுற்றி
இங்க இடத்துல கொண்டு வந்து இந்த இடத்துல அருமையான இடத்துல இந்த பொருளை சமர்ப்பிக்கிறாங்கன்னா அது அந்த அந்த கல்லில் எப்படி பதிஞ்சிருக்குதோ அதே மாதிரி நம்ம மனசுலையும் பதியணுமா இல்லையா? அதை எடுத்துட்டு போகணும். கற்க கசடர கற்பவை. அதுக்கு மேலே என்ன பண்ணணும்? அதுக்கு மேலே என்ன பண்ணணும்? கற்றவை அது முக்கியம். புரியுதா? படிக்கிறது முக்கியம். படிக்க வேண்டியது படிக்கிறது இன்னும் முக்கியம். படிக்க வேண்டியதை கசடர கற்பது இன்னும் முக்கியம். அதை விட முக்கியம், அதி முக்கியம் அப்படின்னா அதுக்கு தான் நடக்கணும். புரியுதா? அதுக்கு தகுந்த நடக்கிறது தான் இது அப்படிம்பாங்க. இப்படி எல்லாம் எதுக்கு நடக்கிறோம்? எல்லாம் எதுக்கு பண்ணுறோம்? திருக்குறள் எழுதி வச்சுட்டு போயிட்டார், அதெல்லாம் படிச்சுட்டேன், பொருள் புரிஞ்சு படிச்சுட்டேன், அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துட்டேன். எதுக்கு பண்ணணும்? எதுக்கு பண்ணணும்? இல்லையா? அதுக்கு மட்டும் சொல்றாரு. ஒவ்வொரு பொருளாக சொல்ல சின்ன சின்னதாக காமிச்சிருக்காரு. எதுக்கு சொல்றேன்னா சின்ன சின்னதாக கோடி கட்டு காமிக்கிறேன். அது ஏன்னா நான் எப்படி படித்தேன் அப்படிங்கிறது. இந்த மாதிரி இருக்கும் பொழுது நானும் பொருள் படித்தேன். 100 பொருள் படித்த ஒப்பிக்கணும்பாங்க. படித்தேன், சரியாக புரிஞ்சா எனக்கு தெரியல. அதுக்கும் பிறகு ஒரு பொருள் சொல்லிச்சு, அர்த்தம் புரிஞ்சு புரியான்னு சொல்லிச்சு. படிக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கணும். அப்புறம் சின்ன கேள்வி, எதுக்கு படிக்கணும், இதெல்லாம் எதுக்கு படிக்கணும் அப்படிங்கிறது சொல்றாரு அவரு. ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது. அதாவது ஏதோ ஒரு வேலை செஞ்சா ஊதியம் வேணுமா இல்லையா? வேணுமா வேண்டாமா? ஏதோ ஒரு வேணும்னா ஊதியம் வேணுமா இல்லையா? ஊதியம் கொடுக்குறாரு. என்ன ஊதியம்? அது இசைப்பட வாழ்தல். அதுதான் ஊதியம். ஒரு மனுஷனா பிறந்தோம், எவ்வளவு படிக்கிறோம், இவ்வளவு வாழ்றோம் அப்படின்னா இசைப்பட வாழ வேண்டும். இசைப்பட வாழ்றதுன்னா என்ன? என்ன அர்த்தம்? பாட்டு பாடுறது இல்லை. இசைப்பட வாழ்தல் அப்படின்னு என்ன அர்த்தம்? புகழுடன் வாழணும், புகழ் சேர்க்கணும். புகழ்னா என்ன? புகழ்னா என்ன? எல்லாரும் தெரியறதா இருக்க புகழா? சரியா? அது விவரமா நினைச்சுக்கலாம். அதாவது இப்ப ராம்குமார் பையன், அவனை எவ்வளவு பேர் பயிர்சாமி அது தெரியுதோ இல்லையோ? தெரியல இல்லையா? ராம்குமார் எல்லாம் தெரியுமா இல்லையா? தெரியுது இல்லையா? அது புகழா? இல்லை இல்லையா? அதுதான் சொல்றா குரல் கடைசியில் சொல்றா, வசை இல்லாம வாழணும். இப்படிதான் அவனுக்கு பேர் வரலாம், ஆனா மற்றவங்க வந்து வசைபாடுபடியாக இருக்கக்கூடாது. வசைபாடுபடியாக இருப்பவர்கள் யார்? வாழ்பவர் அல்ல, இறந்தவர் அப்படிங்கிறார். வாழும் காலத்திலே இறந்தவர். உலகம்லாம் தெரிஞ்சிருக்கலாம். ஹிட்லர் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? அவன் புகழ் அவன் சொல்ல முடியுமா? அதையா காந்தி எல்லாத்துக்கும் தெரியும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? வித்தியாசம் இருக்கா இல்லையா? யார் மாதிரி இருக்கணும் அதுவும் புரிஞ்சுக்கணும் இல்லையா? ரெண்டு சேர்த்து இருக்கணும். அது அதாவது என்ன சொல்ல வரோம்னா, அகரத்தில் ஆரம்பிச்சாலும் படிக்கிறோம், படிக்க வேண்டியதை படிக்கிறோம், புரிஞ்சு படிக்கிறோம், அது பிறகு நடக்கிறோம் அப்படின்னா ஒரு குறிக்கோளை நோக்கி இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா கூட இப்படி எல்லாம் படிச்சிருந்தாலும் கூட, இப்படி எல்லாம் படித்து இதெல்லாம் போனாலும் கூட இன்னொரு இடத்துல சொன்னாங்க செவ்வாய் கிரகம். செவ்வாய் கிரகம் வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு வினாடிக்கும், வினாடினோட தெரியும் இல்லையா? வினாடினா சுடுக்கும் நேரம்னு வச்சுக்கலாம். இந்த நேரத்தில் 39 கிலோமீட்டர் வேகத்தில் போகுதுங்க. எவ்வளோ வேகத்தில்? இப்படிங்கிற போது குரோன்மலையை தாண்டி 39 கிலோமீட்டர் அதான் போயிடுச்சு ஒவ்வொரு வினாடிக்கும். புரியுதா? எவ்வளோ தூரத்தில் போகுது? எவ்வளோ தூரத்தில் போகுதுன்னா கிட்டத்தட்ட 20 கோடி கிலோமீட்டர் பக்கம், 40 கோடி கிலோமீட்டர் தூரம் அப்படின்னு நீள்வட்ட பாதையில் போகுது. புரியுதா? தூரம் புரியுது, வேகம் புரியுது. இங்கிருந்து போயிருந்த அதை அடையணும். நீங்கள் அடையணுமா இல்லையா? அடையணும்னு ஆரம்பிச்ச மங்களையும் போச்சு. இங்கிருந்து நீங்கள் எவ்வளோ வேகத்தில் போனாலும் போவதற்கு கிட்டத்தட்ட 8-9 மாதம் ஆகும். புரிஞ்சுங்க, 8-9 மாதம் ஆகும். அப்போ போகும் பொழுது சிறு பிழை எதில் இருக்கலாம்? ஒன்று
நீங்கள் போகக்கூடிய வேகத்தில் 2, 3, 4 வினாடி துளிகள் தப்பி போவாங்க. என்ன ஆகும்? ஒவ்வொரு வினாடி தப்பி போனீங்கன்னாலும் கூட 9 மாத தூரத்தில் ஒரு வினாடி தப்பி போச்சுன்னா 39 கிலோமீட்டர் தான் பக்கம். 2 வினாடினா 78. அப்படியே நினச்சி பாருங்க, 9 மாதம் பயணம் பொழுது 1 மணி நேரமோ அல்லது ஒரு நிமிடமோ தப்பி போனாலும் கூட நீங்கள் போயிருக்க முடியாது இல்லையா? போயிருக்க முடியாதுல்ல. இப்படி தான் நடந்துச்சு. நம்ம வந்து மங்கள்யான் பயணம் பார்க்கும்போது கூட நமக்கு முன்னாடி அமெரிக்காக்காரங்க போனாங்க. அவங்க 5 முறை போய் 6வது முறை தான் ஜெயிச்சாங்க. ரஷ்யாக்காரங்க போனாங்க, 9 முறை போய் 9வது முறை ஜெயிச்சாங்க. அது முன்னையெல்லாம் தோத்துட்டாங்க, போக முடியல. எனக்கு போகும்பொழுது 9 மாதம் பயணம் செஞ்சாச்சு. அங்கே போகும்பொழுது ஒன்று செவ்வாய் கிரகம் போயிடுச்சு, அல்லது அங்கே வரல, கொஞ்சம் வேகமாக போயிட்டாங்க. வெவ்வேறு காரணங்கள்லாம் முடியல. ஏன்னா சரியாக அந்த நேரத்துக்கு போனால் தான் அதனுடைய புவியோரப்பு பாதைக்கு போக முடியும். சைனாக்காரங்க போனாங்க, ஜெயிக்கல. ஜப்பான் இதுவரைக்கும் ஜெயிக்கல. இவங்கெல்லாம் ஜெயிக்காத போது இந்தியா ஜெயிக்கணும்னு போச்சு. எப்படி போச்சு? எப்படி போச்சுன்னா எல்லாரும் சொன்னாங்க, அது முதல் முறையாக போனாங்க, யாருமே ஜெயிச்சதில்லை. அதனால இந்தியா போச்சுன்னா ஜெயிக்குமா அப்படிங்கிற கேள்வி. வள்ளுவன் பதில் சொன்னான். என்ன சொன்னான்? என்ன சொன்னாங்க? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அவ்வளவேதான். இந்த திருக்குறளை நல்லா படிச்சுட்டீங்கன்னா நீங்க மங்கள்யானை தாண்டி வெவ்வேறு தாண்டி எந்தெந்த விதத்துக்கு போயிட முடியும். புரியுதா? எப்படின்னா அவங்க போனதை 9 முறை ஏன் ரஷ்யாக்காரன் தோத்தான், 5 முறை ஏன் அமெரிக்காக்காரன் தோத்தான்ன்றது கரெக்ட், சரிதான். ஆனால் ஏன் தோத்தான், புரியுதா? அப்படிங்கிறத பார்ப்போம். சைனா ஏன் இது வரைக்கும் ஜெயிக்கலை, ஜப்பான் ஏன் இது வரைக்கும் ஜெயிக்கலை அப்படிங்கிறத அவங்க சொன்னதையெல்லாம் பார்த்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணத்துக்காக தோத்தாங்க. ஒவ்வொரு பயணமும் அமெரிக்காவில் ஒரு பயணம், முதல் பயணம் ஒரு காரணம் தோச்சுன்னா 2வது பயணம் வேறு காரணம், 3வது பயணம் வேறு காரணம், இப்படியே ஒவ்வொருத்தரும் ஒரு காரணங்களுக்காக தோத்தாங்க. இது எல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது அந்த காரணங்கள் எல்லாம் சரியா வச்சோம்னா, சரி பண்ணோம்னா நான் போய் சேர முடியும். சின்ன சுத்தர் தான், ரொம்ப ரொம்ப சின்னது தான் இல்லையா? ரொம்ப சின்னது தான். அதாவது என்ன சொல்லுவாங்க, கவிதாசன் சொல்லுவாங்க, அம்பர்வியாக பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் கவிதையாக பொழிவார் அவர். ஓகே, சொல்லும் பொழுது அவங்க நிறைய இடத்துல சொல்லுவார். நிறைய இடத்துல சொல்லும் பொழுது ஒன்று வந்து கீழே விழுந்துட்டீங்கன்னா விழுந்ததை பற்றி கவலைப்படாத, என்ன பண்ணணும்? வீழ்வது தோல்விகள், விழுந்தே கிடப்பது தான் தோல்வி. இப்படிதான். அடுத்த ஒன்று சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? தோல்விகள் தான் வெற்றியின் முதல் படி. தோற்கணும், அதுக்காக ஜெயிக்கணும்னா தோத்தா ஜெயிக்கணுமா? அப்படிதான் சொல்லிட்டாரு, நம்ம எடுத்துக்க முடியுமா? அது மாதிரி இல்லையா? எப்பொருள் யார் கேட்பிடும். என்னன்னா தோல்விகள் வெற்றியின் படிக்கட்டுகள். அதுக்காக நீ தோக்கணும்னு அவசியம் இல்லை. சரியா புரிஞ்சுங்க. நீ தோக்கணுமா? மொத்தம் யாரா தோத்துட்டான், அவன் ஏன் தோத்தான்னு புரிஞ்சுட்டா நான் ஜெயிச்சிடலாம். புரியுதா இல்லையா? மற்றவர்களுடைய தோல்வியும் கூட எனக்கு வெற்றியாக இருக்கும். சரியா புரிஞ்சுக்கணும். அதுதான் கற்க கசடர கற்ற பின் நட்க அதற்கு தக. தோக்கணும்னு சொன்னாங்க. அதாவது அதுக்காக நீ தோத்துட்டே இருக்க அவசியம் இல்லை. வெற்றி படிக்கிறேன்னா மேலே போயிட்டே இருக்க முடியும். அந்த வகையில் வள்ளுவன் நிறைய சொல்லிட்டே இருக்கிறான். நான் பேசிட்டே இருக்கலாம் இல்லையா? அவங்கெல்லாம் பேசணும் இல்லையா? அதெல்லாம் நீங்கள் கேட்கணும் இல்லையா? அதனால சிறுசா ஒன்று என்ன சொல்கிறேன்னா, இந்த விழா ரொம்ப அருமையாக இருக்கு. முதல் பொருளாக அவங்க சொல்லியிருக்காங்க, அதை நாம் படிச்சுக்குவோம். மெதுவாக படிப்போம், படிக்க வேண்டியதை படிப்போம், அதை சரியாக உணர்வோம், உணர்ந்து அதுபடி நாம் நடப்போம். நடக்கும் பொழுது ஒரு குறிக்கோளை நோக்கி போவோம். அது வந்து நாளுக்கு நாள் தள்ளிட்டே போகலாம். எப்படி செவ்வாய்க்கிழமை அவ்வளோ வேகத்தில் போகுதோ, அவ்வளோ தூரத்தில் போகுதோ, இருந்தாலும் நான் அடையணும் அப்படின்னா அடைய முடியும். நாளைக்கு வரக்கூடிய
உங்களுடைய குறிக்கோள்கள் ஒவ்வொரு நாளும் மாறி மாறி போகலாம், இருந்தாலும் அதை அடைவதற்காக சரியாக போக முடியும், சரியாக எல்லாரும் எடுத்துக்க முடியும். அது கூட அதாவது இந்த அகரங்கிற பொருளை கூட இன்னொரு வகைகளை சொல்லுவாங்க. ஆங்கிற எழுத்தை கூட தமிழன் ஏங்கிற சொல்லுவாங்க. படிக்கும் பொழுது ஏப்பா படிப்பாங்க. அப்படிதான் ஆங்கிலக்காரன் படித்தான். நம்ம போய் படிக்கிறோம் ஆப்பா அம்மா. அதுவும் பரவாயில்ல. அதையும் தாண்டி அப்பை வைப்பர் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஆனா அறம் செய்ய விரும்பும். அதாவது படிக்கும் போதே எழுத்து முதல் எழுத்து தான். அப்பவே அறம் செய்ய விரும்புனாங்க. குழந்தை படிக்கும் பொழுதே விரும்பும் அப்படின்னாங்க. விரும்புவதை செய்யணும். விருப்பத்தோடு செஞ்சீங்கன்னா இது நல்லா இருக்கும். அறம் செய்ய அறம்னு என்ன? அவைய சொல்லிட்டாங்க. அறம் செய்ய விரும்புன்னு சொல்லிட்டாங்க. அறம் என்றால் என்ன? என்ன பொருளா? வள்ளுவர் சொல்லியிருக்கார், மனத்துக்கண் வாசிரநாதர் அனைத்து அறம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டாங்க. மனசுல என்ன படுதோ, மனசுல வந்து நாம மாசு இல்லாமல் இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் இல்லையா? ரொம்ப எளிமையானது. ரொம்ப ரொம்ப எளிமையானது. அறமுறை இருக்கிறது. மனத்துக்கண் மாசிரநாதர். அதான் சொன்னாங்க. சொல்லி அப்பா ஆப்பன்னு சொல்லல. சொல்லி அம்மா படிச்சுங்க வேணான்னு சொல்லல. ஆனால் அறம் செய்ய விரும்புன்னு சொன்னாங்க. அப்படியே ஒவ்வொன்றா சொல்லிட்டு வருவாங்க. ஒவ்வொரு எழுத்து படிக்கும் பொழுதும் அந்த எழுத்துக்கு பின்னால வாழ்வியலை சொல்லிக் கொடுத்தாங்க தமிழ். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா துறையும் நீங்கள் மேலே போக நீங்கள் எந்த துறைக்கு போனாலும் அவங்க சொன்ன மாதிரி விண்வெளிக்கே போனாலும் அது வேற இடத்துல பேசுகிறேன். மாணவர்கள் கூட பேசினா புரியுமான்னு தெரியல. அதனால அதை எடுக்க நினைக்கிறேன். அன்னைக்கு அவங்க சொன்ன புரிஞ்சுக்கிறோம். அடுத்த பட்டிகள் மேலே போக அதற்கான வழிமுறைகளும் கூட வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அது சரியாக புரிஞ்சு போனால் பண்ண முடியும். ஏன்னா இங்கிருந்து நான் முதல்ல போன பொழுது கலாம் அவங்க வெளியே போகிறார். அப்போ நான் போயிருக்கேன். முதல்ல நாங்கள் அவங்க எஸ்எல்பி அந்த ஏவுகள் வந்து விடும் பொழுது அந்த செயற்கைக்கோள் 400 கிலோமீட்டர் இடத்துக்கு போச்சு. அன்றைக்கு அது பெருசு. நாங்கள் போய் சேர்ந்தோம் 800 கிலோமீட்டர் இடத்துக்கு செயற்கைக்கோள் விட்டோம். அன்றைக்கு அது பெருசு. அதுக்கடுத்து 36,000 கிலோமீட்டர் பண்ணோம். அது பெருசு. அதுக்கடுத்து நிலவுக்கு போகும் பொழுது 4,20,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய நிலவுக்கு அனுப்பினோம். அன்றைக்கு அது பெருசு. அதுக்கு முறை எங்கே போனோம்? 40 கோடி கிலோமீட்டருக்கு இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு போனோம். அன்றைக்கு அது பெருசு. இன்றைக்கு அது பெருசு இல்லை. நாளைக்கு இன்னும் மேலே போவோம். ஒவ்வொன்றுக்கும் ஒரே சுத்திரம் அல்ல. ஒவ்வொன்றுக்கும் வித்தைகள் வேறு வேறுமாக புரிஞ்சுக்கணும். இங்கிருந்து 400 கிலோமீட்டருக்கு போக செயற்கைக்கோளுக்கும் 800 36,000 4,20,000 கூட உன்னுடைய தகுதிகளை மேலே கொண்டு போயிட்டே இருக்கணும். உன்னுடைய சூத்திரங்களை மேலே விருத்தி செஞ்சுட்டே இருக்கணும். அப்படி மேலே போவதன் மாதிரி அதே மாதிரி வாழ்க்கையில் கூட மாணவர்களாக இருக்கும் இந்த தருணத்தை விட்டு மேலே வருவதற்கு கூட அன்றாடம் படிப்பதற்கு திருக்குறள் கண்டிப்பாக உதவும். நிறைய புத்தகம் கொடுத்துருக்காங்க, படிச்சுருங்க, நல்லா வராங்க. அது மாதிரி திருவள்ளுவரை ரவிக்குமார் அவர்களுக்கு அவர்களுடைய கொடுத்துட்டாங்க. நான் படிக்கணும் இல்லைங்களா? உறுதிமொழி என்னையோட சொல்லியிருக்காங்க. நீங்களும் சேர்ந்து எடுப்பீங்களா? எங்களோட சேர்ந்து நீங்களும் உறுதிமொழி எடுக்கிறீங்க. கிட்டத்தட்ட நான் சொன்னது தான், கொஞ்சம் வேற மாதிரி சொல்றாங்க. இப்போ நான் சொல்றேன், நான் படிக்கிற படிக்கிறேன் சரியா? தினம் திருக்குறளை வாசிப்பேன். அதன் கருத்துக்களை வாழ்க்கை முழுவதும் சுவாசிப்பேன் என உளமாற உறுதியேற்கிறேன். சரியா? திரும்ப சொல்லலாமா? தினம் திருக்குறளை வாசிப்பேன். அதன் கருத்துக்களை வாழ்க்கை முழுவதும் சுவாசிப்பேன் என உளமாற உறுதியேற்கிறேன். 3வது முறையா என்ன கையை வச்சுக்கணும்.
அதுதான் உறுதின்னு அர்த்தம் இல்லையா? சரியா? கையை பிடிச்சிங்க. முதல்ல படிச்சுட்டோம், உண்மையாக உறுதியாக இருக்கிற இப்போ தான் இருக்கிற 3வது முறை சொல்லும் பொழுது தினம் தினம் திருக்குறளை வாசிப்பேன், அதன் கருத்துக்களை வாழ்க்கை முழுவதும் சுவாசிப்பேன் என உளமாற உறுதியேற்கிறேன். குரல்முனை அரசாங்கத்தை அணுகி இருக்கிறது. இது அரசு திட்டமாக அறிவிக்கப்பட்டு அரசாணையை கூடிய விரைவில் பெறுவதற்கான முயற்சியில் இருக்கிறோம். அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்பு மட்டுமல்லாமல் உலகத் தமிழர்களின் ஒத்துழைப்பையும் நாட இருக்கிறோம். தங்களுடைய முதல் ஒத்துழைப்பாக ரூபாய் 1.25 லட்சம் ரூபாயை சச்சிதானந்த ஜோதி நிகேதன் பள்ளியின் சார்பாக கவிதாசன் ஐயா அவர்கள் சச்சிதானந்த ஜோதி நிகேதன் பள்ளியின் மாணவர்கள் பாருங்க, இப்ப மாணவர்களே தயாராகிட்டாங்க. அரசியல்வாத பணம் தமிழ்மொழிக்கு மட்டுமே பல சிறப்புகள் உண்டு. அதுல அழகு நிலை சொல்லி ஒரு சிறப்பு இருக்கு. யாதனின் யாதனின் நீங்கிய முதல் அதனின் அதனின் நிலம். இந்த குரலை சொல்லும்போது பாத்தீங்கன்னா உடனே ஒட்டாது. பற்றுக பற்றென்றால் பற்றினை பற்றுக பற்றினை பற்றுவிடற்கு. இந்த குரலை சொல்லும்போது பாத்தீங்கன்னா அதிக முறை முதல் ஒட்டும். இதெல்லாம் வேற எந்த மொழியிலும் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். வைஷ்ணவ அவர்கள் ஒரு குரலை திருப்பி சொன்னாங்க, கற்க கசடர கற்பவை. அந்த குரலுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. அது என்ன சிறப்பு? அந்த குரலுக்கு துணைக்காலே கிடையாது. துணைக்காலே இல்லாத குரலை எதுக்கு வள்ளுவர் கற்க கசடரை வச்சார்னா, கல்வியை சரியாக கற்றுக்கொண்டால் அவருக்கு பிறருடைய கால் தேவைப்படாது, தங்கள் சொந்த காலிலேயே நிற்கலாம் அப்படிங்கிறத வள்ளுவர் அந்த குரலை எழுதியிருக்காருன்னு நான் சொல்லல. அது கவிதாசன் ஐயா அவருடைய ஆழ்ந்த கண்டுபிடிப்புங்கிறது இந்த திட்டத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்ம பகுதிக்கு கொங்கு மண் அப்படின்னு பேரு. கொங்குனா என்ன அப்படின்னா மகர்ந்த தூளுக்கு பேர் கொங்கு. இந்த உலகத்துக்கு பூ உலகம் அப்படின்னு பேர் வச்சவன் தமிழர். என்னைக்கு தேன்பூச்சி அழியுதோ அன்னைக்கு கூட மனித இனம் அழிஞ்சிடும். என்னைக்கு மலர்கள் அழியுதோ அன்னைக்கு கூட இந்த மனித இனம் அழிஞ்சிடும் அப்படிங்கிறதா இங்க நம்ம கொங்கு அப்படின்னு பேர் வச்சதே இங்க எங்க பார்த்தாலும் மலர்கள் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான விஷயம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த மலைப்பாளையத்துக்கு அருகில் இருக்கிற கிராமத்துல இருக்கிற நிலத்து கூட ஸ்டார் சிட்டி இப்படின்லாம் போட்டு நிலத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டுக்காக பிளாக் பண்ணி போட்டிருக்காங்க. யாருக்குமே இயற்கை மேல எந்த அக்கறையுமே கிடையாது. ஆனா சங்க தமிழர்கள் எல்லாம் இந்த கொங்கு மகரந்தம் மலர்கள் எல்லாம் மிகவும் போற்றியவர்கள். இங்க 3 மாணவிகள் வந்திருக்காங்க, சூர்யா, உமா, காவியான்னு. இந்த 3 குழந்தைகளுக்கு 1330 குரல் மனப்பாடம். நீங்க நம்ப சொன்னீங்கன்னா அவதாரம் நிகழ்ச்சிக்கு இன்றைக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் சங்க இலக்கியங்கள் பாத்தீங்கன்னா 100 மலர்கள் பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம 4 பேருக்கு தான் தெரியும். 100 மலர்களுடைய பேரையை அவங்க இப்போ ஒப்புவிக்க போயிருக்காங்க. கலியர் சிவகுமார் சொல்லி எல்லாம் அசத்துவாங்க. ஆனால் அந்த குழந்தைகள் சொல்லும் பார்க்கிறோம். அடிச்சம்பூ அவரைப்பூ அடும்பூ அதிரப்பூ ஆம்பல்பூ ஆவிரம்பூ ஆத்திப்பூ
அடுப்பு கறியில் தீட்டி ஆவணம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த குழந்தைக்கு அண்மையில் தாய் இறந்து விட்டார். எந்த காரணமும் காரணம் இல்லாமல் தன்னுடைய திறமையை வளர்த்துக் கொண்ட ஒரே காரணத்துக்காக எங்களோடு டெல்லி வரை மற்றும் பல மாநாடுகளுக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறேன். குழந்தைக்கு எந்த வகையான ஆதரவு வேண்டுமானாலும் யாரு வேணாலும் எப்பொழுது கொடுக்கலாம். நண்பர் வாங்க தங்கமணி முடியாது. சில வீடுகளில் சூழ்நிலை நல்லா இருக்கும். சூழ்நிலை இல்லாத கவிகள் படிக்க முடியும் என்பதை மாணவர்கள் சொல்லுகிறேன். பல பேருக்கு சூழ்நிலை தான் படிப்பாங்க. எந்த சூழ்நிலையும் அவருக்கு ஆதரவாக இருக்கும். நாம் வாழ்கின்ற இந்த பிரபஞ்சம் மிகவும் பிரம்மாண்டமானது. நம்முடைய பால்வெளி மண்டலத்தில் ஏறக்குறைய 400 கோடி நட்சத்திரங்கள் இருக்கின்றன. நம் பால்வெளி மண்டலத்தை போல் 400 கோடி பால்வெளி மண்டலங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருப்பதாக விஞ்ஞானம் கூறுகிறது. எந்த காலத்திலையும் நவீன விஞ்ஞானம் நாம் சொல்ற இந்த விஞ்ஞானம் கடவுள் தொகை எல்லாம் சென்று அடைய முடியாதுங்கிறது ஒரு ஆழமான ஒரு பெரிய உண்மை. நீங்க பாத்தீங்கன்னா அறம் பொருள் இன்பம் வீடு, ஆனா திருக்குறளை உட்பார்க்கிறோம். தமிழினத்துக்கு எதிராக மிகப்பெரிய சதி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. பாத்தீங்கன்னா வீட்டில் எரிப்பால் அப்படிங்கிறத தனி எடுத்து வச்சுட்டாங்க. அது பேர் அவை பொருள் வச்சிருக்காங்க. திருக்குறளுடைய 1330 குறளுமே அவை குறளுடைய ஒரு குறளுக்கு சமமாகாது. அவை குறள் ஆவா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அடைத்திட்ட வாசலின் மேல் மனம் வைத்து படைத்தவன் தன்னை வைப்பார். மயக்கால் தோறும் மாய்கின்ற வாயுவை உயிர்படக்கி உள்ளே வாசல் ஈரத்தில் மயங்கிய வாயுவை ஈசந்தன் வாசலில் ஏற்று அவை குறள் இருந்தெல்லாம் இருக்கு. அந்த அவை குறளை ஃபைல்ல அனெக்ஸரா எடுத்து வச்சிருக்கோம். வைசாமி ஐயா அவர்களும் நீதிபதி மகாதேவன் ஐயா அவர்களும் அவையான குறள் எழுதியிருக்காங்க. அதுக்கு வீட்டிலேயே பால் பேரு. அது